ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கான மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே த்ரில்லிங்காக தான் போகும்னு சொல்லலாம். இந்த மூவி வந்து புக்கும் செஸ் போர்ட் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி செஸ் புக் அப்படிங்கிற ஒரு புக்கை வச்சு இந்த மூவி பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. சரி வாங்க இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போலீஸாக இருக்கார். அவர் வந்து ஒரு கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் 3 கொலைகள் வந்து வேறு ஊரில் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி வந்து நம்ம ஹீரோ வந்து முழுசாக அந்த கேஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் நமக்கு ஹீரோ கையில் வந்து பாதி எரிஞ்ச நிலையில் வந்து ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கு பேர் தான் செஸ்ஸு. அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்திருப்பாங்க. அந்த புக்கை வச்சு ஹீரோ எப்படி வில்லனை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத அந்த மூவியோட மொத்த கதையே இருக்குன்னு கூட சொல்லலாம். என்னை பொறுத்தவரை இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே த்ரில்லிங்காக தான் போகும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸ் ரெண்டுமே இருக்கிற ஒரு மூவியாக தான் இருக்கும். என்னை பொறுத்தவரை இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 7.8 அந்த மாதிரி கூட கொடுப்பேன். ஏன்னா வந்து ஒரு த்ரில்லிங்கான மூவி, காமெடியில் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு த்ரில்னஸோட இந்த மூவி போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வரணும்னா ரிவ்யூ வித் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.